வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு வாழ்க்கை துணைநலம் அதிகாரம் குறள் எண் 5 பார்ப்போம். தெய்வம் தொழால் கொழுநன் தொழுது எழுவால் பெய்யென பெய்யும் மழை. தெய்வம்னா கடவுள், தொழால் அப்படின்னா பிற தெய்வங்களை வணங்காமல், கொழுநன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இந்த குறளில் கணவன், தொழுது எழுவாள் அதாவது தன் கணவனையே தெய்வமாக வணங்கி எழுபவள், பெய்யென பெய்யும் மழை, அவள் பெய்யென்று சொன்னால் மழை பொழியும், அதாவது அவளுடைய பக்திக்கு மழை கூட கட்டுப்படும் அப்படிங்கிறார் வள்ளுவர். குறளோட பொருளை பார்த்தோம்னா, வேறு தெய்வம் தொழாதவளாய் தன் கணவனையே தெய்வமாக கொண்டு தொழுது துயில் எழுகின்றவள் பெய்யென்றால் மழை பெய்யும் அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். இப்போது அந்த காலத்தில் சில தொடர்களெல்லாம் சொல்லுவாங்க. கணவனே கண்கண்ட தெய்வம், கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், அதே மாதிரி அடுப்பே கோயில், ஆம்பளையானே தெய்வம் அப்படிம்பாங்க. அப்போ இதெல்லாம் அந்த பெண் தன்னுடைய கணவனை எப்படி வணங்குகின்றாள் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய தொடர்கள். இந்த குறள் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு பார்த்தோம்னா, கணவனையே தெய்வமாக கருதி வழிபடக்கூடிய கற்புடைய பெண்களினுடைய உயர்வை குறள் காட்டுது. இப்போது அவள் கணவனினுடைய சொல்லை எப்படி மதிக்கிறான்னா தெய்வ வாக்காக மதிக்கிறாள். அப்போ அவளுடைய கற்புக்கும் பக்திக்கும் பெருமை சேர்க்கும் வகையிலே மழை கூட அவளது கட்டளைக்கு கீழ்ப்படியும் அளவுக்கு வலிமை வாய்ந்தவள் அந்த பெண் என்கிறார் வள்ளுவர். இப்போ இதுக்கு நம்மளுடைய கம்பராமாயணத்திலேருந்து ஒரு சான்று பார்த்தோம்னா, இப்போ சீதையினுடைய கற்பு நெறி, ஒழுக்க நெறி. இப்போது அனுமனுடைய வாளில் நெருப்பு பட்டுச்சு, ஆனால் சீதை சொல்கிறா அது சுடாது அனுமனை. அதே மாதிரி அங்கே சுடலை, நெருப்பு சுடலை. அனுமனுக்கு ஒரே ஆச்சரியம். இப்போ நம்ம ராமாயணத்தில் பார்த்தோம்னா மிகவும் அறிவான ஒரு கதாபாத்திரம் அனுமனுடைய பாத்திரம். ஆனால் சீதை முன்னாடி அனுமன் ஒரு குழந்தை போல தான் இருக்கிறான். ஏன்னா சீதையினுடைய ஒழுக்கத்திற்கு கட்டுப்பட்டு. இப்போ சீதையை நெருப்பில் இறங்குன்னு சொல்லிடுறாங்க. சீதை நெருப்பில் இறங்குறா. அப்போ எல்லாரும் ஐயோ சீதை நெருப்பில் இறங்கிட்டாலே நெருப்பு அவளை சுற்றுமோன்னு சொல்லி பயப்படுற வேளையிலே இவ நெருப்பில் இறங்கினோன்னா நெருப்பு சொல்லுதான், ஆகா இவ என்ன இப்படி சுடுறாளேன்னு சொல்லி நெருப்பு பயந்து போய் உணர்கிறது. அப்போது சீதையினுடைய ஒழுக்கம் அப்படிப்பட்டது அப்படிங்கிறத அங்கே கம்பராமாயணத்திலே கம்பர் வலியுறுத்துகிறார். அதே மாதிரி சிலப்பதிகாரத்திலையும் இளங்கோவடிகள் சொல்கிறாரு, கண்ணகி ஒரு எல்லைக்கு மேலே கண்ணகியினுடைய கோபத்தால் மதுரை தீக்கு இரையாகியது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது அந்த கண்ணகி ஒரு எல்லைக்கு மேலே அவளுக்கு கோபம் வந்துடுது. அதாவது தன்னுடைய கணவனை ஆராயாமல் தீர்ப்பு வழங்கி கொன்னுட்டாங்களே அப்படிங்கிறதுனால கண்ணகி ஆவேசம் அடைந்து தன் மார்பை திருகி வீசிய போது தான் மதுரை எரிகிறது. அப்போது அந்த நிகழ்ச்சியை இளங்கோவடிகள் எப்படி சொல்கிறாருன்னா, பார்ப்பார் அறவோர் பசு பத்தினி பெண்டிர் மூத்தோர் குழவி எனும் இவரை கைவிட்டு தீத்திரத்தால் பக்கமே சேர்க தீ. அப்போது கண்ணகியினுடைய கோபத்தால் மதுரை மாநகரம் எரிந்தது. அப்போ அப்படிப்பட்ட ஒழுக்க நெறி. இதுக்கு ரொம்ப புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாத்துலேருந்தும் நலாயினி கதையை நம்ம சொல்லலாம். இப்படி இவர்கள் எல்லாரும் கணவனை தெய்வமாக தொழுது வணங்கி ஒழுக்க நெறியிலே நின்றவர்கள். அப்போது மீண்டும் குறள். தெய்வம் தொழால் கொழுநன் தொழுது எழுவால் பெய்யென பெய்யும் மழை. உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.